லாக்டேஷன்னா என்ன, லாக்டேஷன் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். ஒரு நார்மலா ஹியூமன் பிரெக்னன்சியோட ஆவரேஜ் டியூரேஷன் என்ன? 9 மந்த்ஸ். இது நம்ம போன வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். அந்த பீரியடை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் பத்தி டீடைலா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு வெல் டெவலப்டான ஒரு ஃபீட்டஸ், ஒரு வெல் டெவலப்டான பேபி ஆர் ஃபீட்டஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஃபீட்டஸ்னால ஒண்ணுதான், பேபினால ஒண்ணுதான். ஸோ அது வெல் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவோட உடம்புல இருந்து வெளியில வரணும். அந்த டெலிவரி ஆகிற அந்த ப்ராசஸ தான் நம்ம பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேபி அதாவது அந்த ஃபீட்டஸ் பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல தான் இருக்கும். அந்த யூட்ரஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த யூட்ரஸ்ல சில கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது கம்ப்ரெஷன் பண்ற மாதிரி. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் யூட்ரஸ் கம்ப்ரெஷன் கான்ட்ராக்ஷன் கொடுக்கறது மூலமா தான் அந்த யூட்ரஸ்ல இருந்து அந்த ஃபீட்டஸ் டெலிவரி ஆகும். சோ அந்த கான்ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் நடந்தா மட்டும்தான் பார்ட்யூரேஷன் ப்ராசஸ் நடக்கும். நியூரோ எண்டோக்ரைன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இந்த நியூரோ எண்டோக்ரைனை இப்படி பாதியா பிரிச்சுக்கலாம். நியூரோ அண்ட் எண்டோக்ரைன். நியூரோ அப்படின்றது நர்வஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது தான் நியூரோ அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, அதாவது 11th நீங்களா எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் கிளாண்டும் கம்பைன் ஆகி ஒரு சிஸ்டமா பெர்ஃபார்ம் ஆகும். அந்த சிஸ்டம் மூலமா தான் பார்ட்யூரேஷன் ப்ராசஸ் நடக்கும். சோ அப்ப எப்படி இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. இதுதான் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அதாவது இப்போ ஒரு வெல் டெவலப்ட் ஃபீட்டஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெல் டெவலப்ட் ஃபீட்டஸ் பிளாசண்டா மூலமா சில மைல்ட் யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அதாவது சின்ன கம்ப்ரெஷன் யூட்ரஸ்ல கிரியேட் ஆகும். சோ அது ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெல் டெவலப் ஃபீட்டஸ் வெல் டெவலப்பா ஆயிடுச்சு, நல்லா ப்ராப்பரா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அந்த யூட்ரஸ்ல சின்ன சின்ன கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். அதை நம்ம ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ப்ராசஸ் எப்ப ட்ரிகர் ஆகும் அப்படின்னா நம்ம மேட்டர்னல் பிட்யூட்டரியிலையும் ட்ரிகர் ஆகும். சோ அப்படி இருக்கும் போதுதான் அந்த மதருக்கு ஒரு பெயின் கிரியேட் ஆகும். சோ இந்த மேட்டர்னல் பிட்யூட்டரியில பெயின் ட்ரிகர் ஆகிறது மட்டும் இல்லாம ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு செக்ரீஷனும் நடக்கும். அது என்ன ஆக்சிடாசின் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சின்ன மைல்டு யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் மூலமா எப்படி இந்த மேட்டர்னலோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு பெயின் கிரியேட் ஆகுதோ, அதே மாதிரி அந்த இடத்துல ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் போது அந்த மைல்டு பிட்யூட்டரி என்ன சொல்லும் அப்படின்னா, ஓகே இப்பதான் நம்ம ஆக்சிடாசினை செக்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எங்க செக்ரீட் ஆகும் அப்படின்னா யூட்ரஸோட மசில்ல செக்ரீட் ஆகும். அப்படி செக்ரீட் ஆகும் போதுதான் நல்ல ஸ்ட்ராங் கம்ப்ரெஷன்ஸ் ஆர் கான்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப ஈஸியா அந்த வெல் டெவலப்ட் ஃபீட்டஸ் டெலிவர் ஆயிடும். ஓகேவா? சோ அதுக்காக தான் ஆக்சிடாசின் ஒரு முக்கியமான ஹார்மோன். சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ட்ரிகர் ஆகல அப்படின்னா இன்ஜெக்ஷனாவும் கொடுப்பாங்க. அதுலதான் ஒரு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க, what do you think the doctors inject to induce delivery? so அந்த டெலிவரி நல்ல ஃபாஸ்டா நடக்கணும், ஈஸியா நடக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் ஆக்சிடாசினை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அது நார்மலா நடக்கிறது. பட் இன்னும் ஃபாஸ்டா டெலிவர் ஆகணும், டெலிவரிய இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆக்சிடாசினை டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது ஈஸியா அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் நடந்து வெல் டெவலப் ஃபீட்டஸ் வெளியில வரும். சோ அதுதான் இந்த இதுல சொல்லியிருப்பாங்க.
ஒன்ஸ் அந்த இன்ஃபேண்ட் டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க யூட்ரஸ்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கிற அந்த பிளசண்டாவும் என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில வந்துடும். ஸோ அது யூட்ரஸோட அட்டாச் ஆயிருக்காது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை தான் பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்யூரேஷனுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் லாக்டேஷன், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங். அதான் நம்ம சயின்டிஃபிக்கா லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஃபேண்ட் டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபீமேலோட மெமரி கிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ஒரு ஒர்க் ஆரம்பிச்சு மில்க் ப்ரொடியூஸ் பண்றது ஸ்டார்ட் ஆகும். பிரெக்னன்சி எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ராசஸ லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா அந்த நியூ பார்ன் பேபிக்கு மதர் வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபேண்ட் ஆர் நியூ பார்ன் பேபி வந்து கையில வரும்போது அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற சில டேஸ் ஆஃப் லாக்டேஷனை கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மில்கை வந்து கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அவங்களுக்கு ஏதாவது பிகாஸ் அவங்க ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல 9 மந்த்ஸா வந்து இருந்திருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது அதுக்கு அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து அந்த கொலோஸ்ட்ரம் மில்க் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் லாக்டேஷன் அப்படின்றது அந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபார் பிரிங்கிங் அப் அ ஹெல்தி பேபி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ அப்படின்றது ஜெஸ்டேஷன் பீரியட், பார்ட்யூரிஷன்னா என்ன, என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும், ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன, என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுவாங்க, அண்ட் பிளசண்டா வந்து இன்ஃபேண்ட் டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா அட்டாச் ஆகி இருக்குமா, அப்புறமா பாத்தீங்கன்னா லாக்டேஷன்னா என்ன, கொலோஸ்ட்ரம்னா என்ன, இந்த மாதிரி டைப் ஆஃப் நீட் எம்சிக்யூ தான் நம்ம இந்த டாபிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.